பஞ்சாப் மாநிலம் ஃபரீத்கோட் மாவட்டத்தில் உள்ள சுகன்வாலா என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் குர்வீந்தர் சிங் தனியார் வங்கி ஒன்றில் வேலை செய்து வந்திருக்கிறார். இவருக்கும் ரூபீந்தர் கவுர் என்ற பெண்ணுக்கும் 2023ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. ரூபீந்தர் 2019ஆம் ஆண்டில் இருந்து கனடா நாட்டில் செட்டில் ஆனவர். திருமணத்துக்காக பஞ்சாப் வந்தவர் அதன் பிறகு மீண்டும் கனடா நாட்டுக்கு சென்றிருக்கிறார். அவ்வப்போது கணவரை வந்து சந்தித்து செல்வது வழக்கம். இந்த சூழலில் குர்வீந்தரின் பெற்றோர் சென்ற மார்ச் மாதம் கனடாவுக்கு குடிபெயர்ந்திருக்கிறார்கள். ஆனால் குர்வீந்தர் சொந்த ஊரிலேயே இருந்துள்ளார். அவரின் மனைவி ரூபீந்தர் இந்த வருடம் ஜனவரி மாதம் ஊருக்கு வந்து கணவரோடு தங்கத் தொடங்கியிருக்கிறார். பெற்றோர் வீட்டில் இல்லாத நிலையில் கணவனும் மனைவியும் மட்டும் ஊரில் இருந்துள்ளனர். சென்ற மாதம் 28ஆம் தேதி இரவு திடீர் என ரூபீந்தரின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். குர்வீந்தர் வீட்டின் மொட்டை மாடியில் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார்கள். உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். வீட்டுக்குள் நுழைந்த திருடன் கணவரை தாக்கி கொன்றுவிட்டு நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக ரூபீந்தர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். ஆனால் அவரின் வாக்குமூலமும் அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவல்களும் முன்னுக்கு பின் முரணாக இருந்தன. சம்பவத்தன்று இரவு காரில் வந்த ஒரு இளைஞரை ரூபீந்தர் கதவை திறந்து வீட்டுக்குள் விட்டதை பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்திருக்கிறார். அதோடு திருட வந்தவர் எதற்காக குர்வீந்தரை கொன்று மொட்டை மாடியில் வீச வேண்டும் என்ற சந்தேக கேள்விக்கு ரூபீந்தரிடம் விடை இல்லை. மேலும் வீட்டில் நகை எதுவும் திருடு போகவில்லை என்பதையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதனால் ஒட்டுமொத்த சந்தேகமும் ரூபீந்தர் மீது திரும்பியிருக்கிறது. அவரிடம் கிடுக்கி பிடி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் காதலனோடு சேர்ந்து அவர் கணவனை கொன்று போட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அங்கு இருந்த ஹர்கன்வல்பிரீத் சிங் என்பவரோடு அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. திருமணமானதையும் மறந்த ரூபீந்தர் ஹர்கன்வல்பிரீத் சிங்கை காதலித்திருக்கிறார். இந்த ரகசிய காதல் ஒரு கட்டத்தில் குர்வீந்தருக்கு தெரிய வந்திருக்கிறது. மனைவியை கண்டித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த ரூபீந்தர் கணவனிடம் கடுமையாக நடக்கத் தொடங்கியிருக்கிறார். இன்றைக்கு இருந்தாலும் தனது உயிருக்கு மனைவியால் ஆபத்து வரும் என்றும் அவரின் ரகசிய காதல் விவகாரங்களை பற்றியெல்லாம் குர்வீந்தர் தனது சகோதரியிடம் கூறி வந்திருக்கிறார். அத்தோடு தனது பெயரில் உள்ள சொத்துக்களையும் மனைவி அபகரிக்க முயல்வதாகவும் குர்வீந்தர் சகோதரியிடம் சொல்லியிருக்கிறார். இந்த சூழலில் ஹர்கன்வல்பிரீத் சிங் கனடாவில் இருந்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். இனிமேல் காதலனுடன் வாழ்க்கையை வாழ நினைத்த ரூபீந்தர் கணவனை கொல்ல திட்டம் போட்டிருக்கிறார். அதற்கு ஏற்றாற்போல் மாமனார் மாமியார் கனடாவுக்கு சென்று செட்டில் ஆகிவிட்டதால் குர்வீந்தர் வீட்டில் தனியாக இருந்தது அவருக்கு வசதியாகிவிட்டது. சம்பவத்தன்று கணவர் தூங்கியதும் காதலனை வரவழைத்திருக்கிறார் ரூபீந்தர். இருவரும் சேர்ந்து குர்வீந்தரின் கழுத்தை நெரித்து கொன்றிருக்கிறார்கள். பிறகு ஹர்கன்வல்பிரீத் சிங் தப்பிச் சென்று விட திருடன் கணவனை கொன்றுவிட்டதாக நாடகமாடியிருக்கிறார் ரூபீந்தர். ஆனால் போலீசாரின் விசாரணையில் ரூபீந்தரின் நாடகம் அம்பலமாகிவிட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ரூபீந்தரை கைது செய்து தலைமறைவான ஹர்கன்வல்பிரீத் சிங்கை தேடி வந்தனர். 4 நாட்கள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு அவரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.